நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி எங்களை தொட்டிங்கன்னா அடி பயங்கரமா இருக்கும், உங்களுக்கு வலி பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு இந்தியாவுக்கு சவால் விட்டுருக்காங்க. உடனடியாக இந்தியா திருப்பி அடிச்சிருக்காங்க. அது யாரு என்ன அப்படிங்கிற தகவலையும், அதே போல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அத்துமீறலையும் முறியடிக்கிறதுக்கு இந்தியா தயார், இந்திய படைகள் தயாராக இருக்கு, உள்ள வந்தா அடிச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க இந்திய கடற்படை. அது என்ன அப்படிங்கிற பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா இந்திய ஏவுகணைகளை கண்டு இப்போ நடுங்கி போயிருக்கு பாகிஸ்தான். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சீனா கிட்ட கையேந்தி இருக்கு பாகிஸ்தான். அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கும் நண்பர்கள் தவறாம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில நம்முடைய நாடு பாகிஸ்தானை பந்தாடுச்சு. இருந்தாலும் கூட இன்னும் பாகிஸ்தான் திருந்தல. இந்த நிலையில தான் மீண்டும் நம்முடைய நாட்டை பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவர் சீண்டி இருக்கிறாரு. அதாவது எதிர்காலத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கான பதிலடி வலிமிக்கதாக இருக்கும், அதாவது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வலியை ஏற்படுத்துவோம் அப்படின்னும் நம்முடைய நாட்டை மிரட்டி இருக்கிறாரு பாகிஸ்தான் ராணுவ தளபதி. பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக அசீம் முனீர் இருக்கிறாரு. இவர் தொடர்ந்து நம்முடைய நாட்டை சீண்டுவதை வாடிக்கையா வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து திமிராகவும் பேசிட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டியில் இருக்கும் ராணுவ தலைமையகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில அந்த நாட்டுடைய ராணுவ தளபதியான அசீம் முனீர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்போது அவர் நம் நாட்டை சீண்டும் வகையில பேசியிருக்கிறது பெரும் சலசலப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதாவது தவறான நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னா போர் சாதாரணமாக இருக்காது, மிகவும் விரைவான ஆபத்தான அதே நேரத்தில் நீண்ட கால பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில இருக்கும். இது மட்டும் இல்லாம பதிலடி வலிமிக்கதாக இருக்கும். இதை எதிரிகள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மேலும் அணு ஆயுதங்கள் கொண்ட இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறது வழக்கமான போர் இல்ல, உண்மையிலே இரு சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு தீர்க்கமான போர். இதுல அல்லாஹ் அருளால் உண்மை வெற்றி பெற்றது, பொய் தோல்வி அடைந்தது. இந்த போர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய திடீர் சம்பவம் இல்ல, திட்டமிடப்பட்ட ஒன்று அப்படின்னும் அசீம் முனீர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கடந்த காலங்கள்ல, அதாவது 2001, 2008, 2016, 2019 ஆகிய ஆண்டுகள்ல தவறான நடவடிக்கைகளின் மூலமாக பாகிஸ்தான் மீது சட்டவிரோதமான போரை திணிக்க இந்தியா முயற்சி செஞ்சது. குறுகிய மனப்பான்மை கொண்ட அரசியலால இது நடந்தது. போலியான குற்றச்சாட்டுகள், மிகைப்படுத்தப்பட்ட பொய்கள், போலியான ஆக்கிரமிப்பு அப்படின்னு சில தகவல்களை சொல்லி இதுக்கு கட்டமைக்கப்பட்டது. இதனால எதிர்காலத்துல பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதிக வலியை கொடுக்கும் போராக மாறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இப்படி வாய்ச்சவடால் விடுறது ஒன்றும் புதுசு இல்ல, தொடர்ந்து இது போன்று செஞ்சுட்டு தான் வர்றாரு. இதுக்கு முன்னதாக கடந்த ஆண்டு பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கினாங்க. மே 7ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரைக்கும் அதிரடி தாக்குதலை நடத்தினாங்க இந்தியா. இதனால பயந்து போன பாகிஸ்தான் நம்முடைய நாட்டை தாக்க முயற்சி செஞ்சது. பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள், ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதுல நம்முடைய நாடு பெரிய அளவுல சேதத்தை சந்திக்காத நிலையில பாகிஸ்தான் கடும் சேதத்தை சந்திச்சது. இதனையடுத்து பாகிஸ்தான் ராணுவம் நம் நாட்டுடைய ராணுவத்தை தொடர்பு கொண்டு நாங்க இனிமே தாக்க மாட்டோம், நீங்களும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு கெஞ்சி மன்றாடினாங்க. இதனை எடுத்து தான் நம்முடைய நாடு தாக்குதலை நிறுத்தினாங்க. இப்படி அடிவாங்கி கெஞ்சிய இந்த அசீம் முனீர் தான் தற்போது மீண்டும் நம்முடைய நாட்டை சீண்டி இருக்கிறார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதே வேளையில இந்திய கடற்படை கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்காங்க. தற்போதைய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி அவர்கள் 2026ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அதனைத் தொடர்ந்து துணை அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அவர்கள் கடற்படை தலைமை தளபதியாக அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க. இந்திய கடற்படையுடைய நியமன தலைமை தளபதியான துணை அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் எல்லை தாண்டி வரும் எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பயங்கரவாத தலை இந்தியா நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு வருவதையும் அதுக்கு எதிரான அதன் உறுதியான நிலைப்பாட்டையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. 2025ஆம் ஆண்டு பஹல்காம்ல நடந்த மிகவும் கோரமான சம்பவத்தில் பங்கேற்ற பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது அப்படின்னும் சுவாமிநாதன் அவர்கள் மேலும் சொல்லியிருக்காங்க. உலகில் இருக்கும் விவேகமுள்ள எவருக்கும் தெரியும், எந்த ஒரு அத்துமீறலும் இந்தியாவிலிருந்து எங்கிருந்தோ அல்லது எந்த நேரத்திலும் வர்றதில்லை. இந்தியா எப்போதுமே பதிலடி கொடுக்கும் மனநிலையில தான் இருந்துட்டு வருது. அத்துமீறல்கள் எல்லையை கடந்தே வருது. மக்கள் என்ன வேணுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா தயாராகவே இருக்கும். அந்த பக்கத்திலிருந்து ஏதேனும் அத்துமீறல் வந்தால் அதை அடக்க நாங்கள் உண்மையிலேயே தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதே வேளையில பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா சீனா கிட்ட போய் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் நாட்டின் ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தை தகர்த்து அந்த நாட்டில் தாக்குதல் நடத்துச்சு.
இதனால பயந்து போன பாகிஸ்தான் நம் நாட்டுல பயன்பாட்டில் இருக்கும் S-400 ரக வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்க்கு நிகர் அப்படின்னு சொல்லப்படும் HQ-19 வகை வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வாங்க சீனா கிட்ட கையேந்தி கெஞ்சி வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனாவுடைய ராணுவ தளவாடங்களை தான் அதிகமா பயன்படுத்திட்டு வருது. ராணுவ ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள், வான் பாதுகாப்பு சிஸ்டம் உள்பட பல ராணுவ தளவாடங்களை சீனா கிட்ட இருந்து தான் பாகிஸ்தான் இறக்குமதி செஞ்சுட்டு வருது. கடந்த ஆண்டு பகல்காம் தாக்குதலுக்கு பதிலாக நம்முடைய நாடும் மே 7ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில பாகிஸ்தானை பந்தாடினோம். நம் நாட்டுடைய முப்படைகளும் சேர்ந்து பாகிஸ்தான் மீது அதிரடி தாக்குதலை நடத்தினாங்க. அதுல பாகிஸ்தான்ல இருக்கும் பயங்கரவாத முகாம்கள், ராணுவ தளங்கள், விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் தன்னுடைய வான் பாதுகாப்புக்காக சீனாவிலிருந்து வாங்கிய HQ-9B அப்படிங்கிற சிஸ்டத்தை பயன்படுத்துச்சு. ஆனா அதை தாண்டி நம்முடைய நாடு பாகிஸ்தானுக்கு சம்மட்டி அடி கொடுத்தாங்க. இதனை அடுத்து தான் பாகிஸ்தான் நம்ம கிட்ட சரணடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை நம்முடைய நாடு நிறுத்தினாங்க. இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கிய HQ-9B ரக வான் பாதுகாப்பு சிஸ்டங்கள் அளிக்கப்பட்டது. இந்த வகையை சேர்ந்த 5 ரேடார்கள் அளிக்கப்பட்டது. இதனால பாகிஸ்தான் நிலை குலைந்து போனதோடு மட்டுமில்லாம நம் நாட்டிலிருந்து பறந்து சென்ற ட்ரோன் ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் திணறுச்சு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் தன்னுடைய வான் பாதுகாப்பை வலுப்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில தான் நம் நாட்டின் வான்வெளி பாதுகாப்புல ரஷ்யா தயாரிப்பான S-400 ரக வான் பாதுகாப்பு சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள், ட்ரோன்களை இந்த அமைப்பு துல்லியமாக கண்டுபிடிச்சு அழிச்சது. இதனால S-400 போன்ற வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை வாங்க பாகிஸ்தான் துடிச்சிட்டு வருது. அந்த வகையில ரஷ்யாவுடைய S-400 ரக வான் பாதுகாப்பு சிஸ்டத்துக்கு நிகர் அப்படின்னு சொல்லி சீனா HQ-19 ரக வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கு. இதை சீனா பயன்படுத்திட்டு வர்றாங்க. தற்போது இந்த சிஸ்டம் வாங்க தான் பாகிஸ்தான் தீவிர முயற்சியில ஈடுபட்டிருக்கு. இந்த HQ-19 வான் பாதுகாப்பு சிஸ்டம் அப்படிங்கிறது சீனாவுடைய ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கார்ப்பரேஷன் மூலம் உருவாக்கப்பட்டது. இது அமெரிக்காவுடைய தாட் மற்றும் SM-3 இன்டர்செப்டர்களுக்கு இணையானதாக சொல்லப்படுது. சீனாவுடைய மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் ஒன்றாக இது திகழுது. இது 1000 முதல் 3000 கிலோமீட்டர் வரையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை துல்லியமாக இடைமறிக்கும் திறன் கொண்டது. இது 200 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஏவுகணைகளை கூட கண்டுபிடிச்சு அளிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய முக்கியமான தனித்துவம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HGV அதாவது ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் இருக்குல்ல, இதுனா என்ன அப்படின்னா ஒரு ஏவுகணை மாதிரியான குண்டுதான். இது Mach 5 வேகத்துல வேகமாக செல்லும். இதன் பாதையை பல வான் பாதுகாப்பு சிஸ்டங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த பாதையை கூட இந்த HQ-19 ரக வான் பாதுகாப்பு சிஸ்டம் கண்டறிஞ்சு அதை அளிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிநவீன 61A AESA ரேடார் உள்ளதுனால இதனால நீண்ட தூரம் கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் பாகிஸ்தான் இதை வாங்குறதுக்கு அதிக ஆர்வம் காட்டிட்டு வருது. மேலும் தற்போதைய HQ-19B வான் பாதுகாப்பு சிஸ்டமின் கொள்முதல் ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் $12 பில்லியன் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய நிதி நிலைமையை எடுத்துக்கொண்டோம்னா இது மிகப்பெரிய தொகை ஆகும். ஒருவேளை பாகிஸ்தான் வாங்க நினைச்சாலும் சீனா அதை பாகிஸ்தானுக்கு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இருந்தாலும் இந்த சிஸ்டமை வாங்க பாகிஸ்தான் ஆர்வம் காட்டிட்டு வருது. தற்போது பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பாதுகாப்பு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இதனால சவுதி அரேபியா கிட்ட இருந்து பாகிஸ்தான் நிதியை பெற்று வாங்கி இதனை வாங்கும் திட்டத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே வேளையில இந்த செய்தி நம் நாட்டுக்கான எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுடைய விமானப்படை ஏற்கனவே சீனா கிட்ட இருந்து 40 J-35 ஸ்டெல்த் போர் விமானங்கள், JF-17 போர் விமானங்களுக்கான தரம் உயர்வு, மேலும் சில J-10C போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை வாங்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதே போல வான்வெளி முன்னெச்சரிக்கை விமானங்களான KJ-500ஐயும் வாங்க சீனா கிட்ட பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. தற்போது நம்முடைய நாட்டில் போர் விமானங்கள் பற்றாக்குறை இருக்கு. இதனால பாகிஸ்தானுடைய இந்த செயல் நமக்கு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுது. இந்த வரிசையில தான் தற்போது HQ-9B ரக வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்க ஆர்வம் காட்டுவது நம்முடைய நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுது. இருந்தாலும் எந்த மாதிரியான ஆயுதத்தை சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கினாலும் சீனாவுடைய ஆயுதத்தை பத்தி தான் நமக்கு தெரியுமே. அது புஷ்ன்னு போயிடும். அதை நம்பி எந்த ஒரு நாடும் எந்த ஒரு தாக்குதலுக்கு களமிறங்க மாட்டாங்க அப்படிங்கிறத பாகிஸ்தானுடைய தாக்குதல் மூலமாக, அதாவது பாகிஸ்தான் மேலே இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த தாக்குதல் மூலமாகவே நம்ம தெரிஞ்சிருக்கலாம். அதனால என்ன மாதிரியான ஆயுதங்களை சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கினாலும் இந்தியா ஒருபோதும் எதுக்கும் அசர மாட்டாங்க. அதை விட சக்தி வாய்ந்த ஆயுதத்தை களமிறக்கி சீனா பாகிஸ்தானா ஓட விரட்டி அடிப்பாங்க, ஆட வைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.